வெல்கம் டு ஷிவனியா ஃபேஷன் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆரி பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மிஷின் த்ரெட்டில் எட்ஜஸில் இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அயன் நீடில், இந்த நீடில் ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம். மிஷின் த்ரெட்டை கையில் இந்த மாதிரி சுற்றினதுக்கப்புறம் கட்டவரலால் அந்த எட்ஜஸை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதுக்கப்புறம் கீழே கொண்டுகிட்டு போனதுக்கப்புறம் இந்த நீடிலால் அந்த இதை த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது மேலே அந்த கட்டவரலை எடுத்துடணும். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த லைன்லேயே ஃபஸ்ட்டு அந்த ஹூக்கை அந்த லைனை பார்த்து தான் அந்த எட்ஜு இருக்கணும். குத்திட்டு மேலே இழுக்கிறோம் பொறுமையாக. லைன் கரெக்டாக குத்திட்டு அந்த த்ரெட்டை ஹூக்கில் ஒரு ஒன் டைம் ரொட்டேட் பண்ணி மாட்டினதுக்கப்புறம் மேலே பொறுமையாக இழுக்கிறோம். குத்திட்டு ஒன் டைம் கீழே ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு பொறுமையாக டர்ன் பண்ணி திருப்புறோம். குத்திட்டு பொறுமையாக அதில் மாட்டணும். பொறுமையாக டர்ன் பண்ணி திருப்புறோம். இப்போ இதே கீழே எப்படி பண்ணுறோங்கிறத பாருங்கள். நீடில் குத்திட்டு த்ரெட் அதில் மாட்டி விட்டுட்டு மேலே எடுக்கிறோம். கீழே குத்துறோம். த்ரெட் அதில் ஹூக்கில் மாட்டினதுக்கப்புறம் மேலே பொறுமையாக டர்ன் பண்ணி திருப்புறோம். குத்துறோம், மாட்டுறோம், மேலே இழுத்து டர்ன் பண்ணிவிட்டு திரும்ப போடுறோம். இப்போ மேலே பாருங்கள். குத்திட்டு பொறுமையாக எடுக்கிறோம். குத்துறோம், கீழே அந்த ஹூக்கில் மாட்டணும். மாட்டினதுக்கப்புறம் மேலே பொறுமையாக டர்ன் பண்ணுறோம். இதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு போடும்போது செயின் லாங்காகவே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் சின்னதாக போடலாம். இந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கோன்னா அந்த லைன்லேயே ஸ்ட்ரைட்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எட்ஜஸில் முடிச்சுட்டு எண்ணாட் போடாமல் அந்த 2 நூல் இருக்குல்ல, அந்த நூலில் நடுப்புற கட் பண்ணி விட்ருங்க. சென்டரில் கட் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்கிற நூலை பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா 2 நூல் இருக்கிறத ஒரு நூல் கீழே வந்துடும் பிடிச்சி இழுக்கும்போது. அப்போ ஒரு நூல் தான் இருக்கும். அந்த ஒரு நூலை கீழால் அந்த நீடியில் வச்சு கீழால் குத்தி அந்த த்ரெட்டை பிடிச்சி கீழே இழுத்துட்டோன்னா அந்த நூலே கீழே வந்துடும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரியே பண்ணுங்கள். இதுதான் இதையும் செய்யணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.